இந்த காலையில் பல வருட வியாதியஸ்தரும் நம்முடைய கர்த்தர் இயேசுவும் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். பல வருஷ வியாதியஸ்தரும் நம்முடைய கர்த்தர் இயேசுவும். வியாதி என்று சொல்லுகிற காரியம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பாவம் என்று சொல்லுகிற காரியமும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பாவம் இல்லை என்றால் வியாதி இல்லை. வியாதியும் பாவம் ஒன்றாகத்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கும்போது பாவத்திற்கும் பிராயச்சித்தம் செய்தார். மத்தியிலிருந்து சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டுக்குமே ஆண்டவர் பரிகாரம் உண்டாக்குகிறார் என்று பைபிளில் நாம் பார்க்க முடியும். 4 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். பல வருட வியாதியஸ்தராக இருந்தவர்கள், 1-2 வருஷம் அல்ல, பல வருஷமாக வியாதியாக இருந்தவர்கள். நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம வியாதிப்பட்டால் எப்படி இருப்போம் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, வியாதி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி திடீர்னு எனக்கு ஒரு வியாதி வந்து ஒரு நாள் முழுவதும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறேனே, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேனே என்று நாம் மிக வருத்தப்படுவோம். ஆனால் பல வருஷங்கள் சிலருக்கு வியாதி இருக்கும்போது அது ரொம்ப கொடுமையான காரியம்தான். பாவத்தினால சிக்கிற மக்களும் கொடுமையை சந்திக்கிறார்கள், நோய்களை சந்திக்கிற மக்களும் கொடுமைகளை சந்திக்கிறார்கள். அந்த 4 பேரை பற்றி சொல்லியிருக்கிற போது 2 பேரை பற்றி மாத்திரம்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த 2 பேரை அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் சிந்திக்க விரும்புகிறேன். அதில் அந்த 4 பேரை பற்றி பைபிளில் நான் வாசிக்கிற காரியம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மத்தேயு 9:20 12 வருஷமாய் 12 வருஷம் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த ஒரு ஸ்திரீ, 1 வருஷமாவது அந்த பெரும்பாடு இல்லாமல் இல்லை. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அது மத்தேயு 9:20 வாசிக்கிறோம். 12 வருஷம் என்று சொன்னால், 1 வருஷம் என்று சொல்றதே சங்கடமான காரியம். 12 வருஷம் என்று சொன்னால் இங்கே யாருக்கும் அப்படி 12 வருஷம் வியாதி இருந்ததில்லை. நான் நினைக்கிறேன், இனிமேல் நமக்கு அப்படி ஒரு 12 வருஷம் வியாதி ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பெண்ணுக்கு 12 வருஷ வியாதி என்று சொல்றது, அது விவரிக்க கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் வேத வசனத்தில் அவளை பற்றி சொல்லியிருக்கிற அந்த வசனங்களை நாம் சிந்திக்கும் போது கூடுதலாக சிந்திக்க அது உதவியாக இருக்கும். 12வது வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை அந்த ஸ்திரீ சந்திக்கிறாங்க. 13ஆம் வருஷத்தில் அந்த பெரும்பாடு அறிகுறியே இல்லாமல் பரிபூரண சுகத்தை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள் என்று பைபிள் சொல்லுகிறது. 12 வருஷம் என்று சொல்லும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 13ஆம் வருஷத்தில் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அடுத்து பார்க்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அந்த ஜெபாலயத்தில் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. ஒரு நாள் பலவீனம் என்றாலே நமக்கு சங்கடமான காரியம். 1-2 வருஷம் அல்ல, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி என்று சொன்னால், அந்த ஆவி செய்த கொடுமையினால அந்த அம்மா கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியானாள்னு பைபிள் சொல்லுகிறது.
ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அம்மாளை சந்தித்தார். என்ன நடந்தது? 19ஆம் வருஷத்துல அவருடைய கூணலும் சரியாகி அந்த பலவீனம் முழுதும் மாறினது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த 12 வருஷ ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் ஆண்டவர் இயேசு 18 வருஷம் பலவீனம் படுத்தும் ஆவியை கொண்ட அந்த ஸ்திரீக்கும் எவ்வளவு அவசியமாயிருந்தார். இரண்டாவது. மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 1-2 வருஷம் அல்ல, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனை பற்றி வாசிக்கிறோம். 39ஆம் வருஷத்துல அந்த மனுஷன் அந்த வியாதி முழுவதும் மாறினது. ஆண்டவர் அவனை வியாதி முழுவதையும் மாற்றினார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல 8 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 8 வருஷம் கட்டில் மேல் தூர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் ஒரு மனுஷன். அங்கே ஆண்டவர் வந்து அவனை சுகப்படுத்தவில்லை. பேதுரு மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை சொன்னபோது அவன் திமிர்வாதத்திலிருந்து குணமாகி பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டான். சொல்ல போனால் 9வது வருஷம் அவன் யூகித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவன் எழுந்து நடந்து செயல்பட்ட வரலாறு பைபிளில் சொல்லப்பட்டது. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இவங்க நீண்ட வருஷங்கள் வியாதியஸ்தராக இருந்தாங்க, நமக்கு அப்படி இல்லை என்று சந்தோஷப்பட்டாலும், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கல நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதில் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், கர்த்தர் இவர்களுக்கு எவ்வளவு அவசியமாக இருந்தார் என்பதை நாம் கூடுதலாக இந்த வேத பகுதியிலிருந்து சிந்திக்கிறது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். அந்த 4 பேரும் பரிபூர்ணமான சுகம் பெற்றார்கள் என்று மாத்திரமல்ல, அவர்கள் 4 பேரும் விசுவாசிகளாக மாறினார்கள் என்று பைபிள் சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு முறை நான் 4 பிச்சைக்காரர்களை பற்றி பேசினேன் மேடையில். நம்முடைய கர்த்தரும் பிச்சைக்காரர்களும் என்று பேசினேன். அந்த 4 பிச்சைக்காரர்களும் விசுவாசிகளாக மாறி இருந்தார்கள். ஆண்டவர் சந்திச்ச பிற்பாடு பிச்சைக்காரர்கள் மனம் திரும்புவார்கள், விசுவாசிகள் ஆவார்கள் என்று நம்ம நினைக்கிறது உண்டா? அந்த பிச்சைக்காரர்களை பற்றி நமக்கு கரிசனை இருக்கிறதா? ஆனால் கரிசனையோடு ஆண்டவர் செயல்பட்டு அந்த பிச்சை எடுக்கிற அந்த நிலைமையை மாற்றி அவங்களை விசுவாசிகளாக ஆக்கினார். அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதே போலதான் இங்கே சொல்லப்பட்ட பலவருடைய வியாதிஸ்தராக இருந்த இந்த 4 பேர், முதல்ல பெண்கள் 2 பேர், பிற்பாடு ஆண்கள் 2 பேர். இந்த வியாதி அவர்களுக்கு ஏற்பட்ட காலத்தில் அவருடைய தனிமை உணர்வே அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை உண்டாக்கியிருக்கும். தனிமை உணர்வு. இன்னொன்று, எவ்வளவு மருத்துவத்துறைகள் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு சுகம் இல்லையே, மற்றவங்களெல்லாம் சுகமா நடமாடுறாங்களே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலவில் இருக்கிறோமே, பயங்கரமான மனசோர்வுகளுக்கு ஏற்பட்டுக்க முடியும். 2, இப்படிப்பட்டவர்கள் பேர்ல யாராவது கரிசனையுடவங்களா இருப்பாங்களா? இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்புறம் 18 வருஷம் அந்த கூனியான ஸ்திரீ, 38 வருஷம் படுக்கையில் இருந்த வியாதியஸ்தன், 8 வருஷம் கட்டில் மேலேயே கிடந்தவன், யாராவது நேசிப்பாங்களா? இதுக்கு இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு செத்து போனா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம நினைச்சிருக்கலாம், நினைக்கலாம். அவர்கள் கூட அப்படி நினைச்சிருக்கிறதுக்கு நியாயம் உண்டு. ஏனென்றால் நமக்கு அப்படிப்பட்ட வியாதி வந்தால் தான் நமக்கு தெரியும்.
யோபுவுக்கு அந்த பயங்கரமான வியாதி வந்தபோது அவர் என்ன சொன்னார்? எப்பொழுது விடியும்? படுக்கையில கிடக்கிறவர் எப்பொழுது விடி? அரண்டு புரளுகிறேனே என்று கதறினார். 6 ஆண்டு காலம் புழுவா துடித்த மனுஷன். யோபனுடைய பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு நிறுத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவர்களையும் கர்த்தர் நேசித்து இவர்கள் இதே உலகத்துல சுகமாய் வாழ்ந்து அவர்களை அவர் அப்புறம் அவர்களை மரணமறிந்து நடத்தினார் என்று பைபிள் வரலாறு சொல்லுகிறது. அதில் இன்றைக்கு அந்த 2 பேரை பற்றி மாத்திரம் நாம் பார்க்கலாம். அதாவது பல வருட வியாதியஸ்தரும் நம்முடைய கர்த்தர் இயேசு. இந்த 2 பேரை பற்றி 4 பேரை பற்றியும் சிந்திக்கும் பொழுது அவருடைய கடந்த காலம், அவருடைய நிகழ்காலம், அவருடைய வருங்காலம், இப்படி 3 பகுதியாக பிரித்து சிந்திக்கிறது புரோஜனத்தை அளிக்கும். இந்த 12 வருஷம் வியாதியஸ்தர 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவருடைய கடந்த காலம், அவருடைய நிகழ்காலம், அவருடைய வருங்காலம். விசுவாசிகளான மனிதர்கள், பாவிகளான மனுஷர்கள் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தேவனுக்கு தெரியாம நடக்காது. அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தால் பாவிகளோ பரிசுத்தவான்களோ பாவத்துக்கும் பரிகாரம் உண்டு, வியாதிக்கும் பரிகாரம் உண்டு. இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ளவளாக இருந்த அந்த ஸ்திரீ என்று பைபிளில் சொல்லியிருக்குது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில அந்த சரித்திரம் வருகிறது. இந்த 12 வருஷமும் பெரும்பாடு உள்ளவளாக இருந்த அந்த ஸ்திரீயை பற்றி. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையில மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அந்த வரலாறு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரையில இந்த ஸ்திரீயினுடைய வரலாறு வருகிறது. 3 சுவிசேஷங்கள்ல இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாக இருந்த அந்த ஸ்திரீயை பற்றி தேவ ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை அந்த 3 சுவிசேஷங்களில் எழுதப்பட்டதை பலமுறை வாசித்து என்னுடைய மனதில் அதை கொண்டு வந்து அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய கடந்த காலம் என்று சொல்லுகிறது, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு செய்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு ஏழையான ஸ்திரீ அல்ல, பணவசதி உள்ள ஸ்திரீ. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவளுக்கு ஆஸ்தி இருந்ததுனால இந்த வியாதியை போய் மருத்துவத்துறையில காண்பித்து சுகம் பெற வேண்டும் என்று அவள் விரும்பினது தவறல்ல. பாவி இரட்சகரை தேடுகிறான், அதாவது நோயாளிகள் மருத்துவரை தேடுகிறார்கள். அப்போ அநேக வைத்தியர்களை பார்த்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. 1-2 வைத்தியர்கள் அல்ல, அநேக வைத்தியர்கள். அநேக வைத்தியர்களாலே அவள் வருத்தப்பட்டு, ஏன்னா அவங்க வேணும்னா இந்த அம்மாவை வருத்தப்படுத்தினாங்களா? இவங்க அந்த அம்மாவுக்கு வந்த இந்த வியாதி இதை எப்படி சுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சிக்கு எடுத்து இந்த மருந்தை கொடுக்கறது, அந்த மருந்தை மாற்றி கொடுக்கறது, இப்படியே மருந்து மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில வியாதிகள் 100 1000 பேருக்கு 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி வரும். 999 பேருக்கு அந்த வியாதி வராது. அப்படிப்பட்ட சில வியாதிகள் இருக்கு. இப்ப இந்த ஸ்திரீயுடைய வியாதியும் அந்த மாதிரி ஒரு வியாதி தான். பல பெண்களுக்கு இது வர்றது கிடையாது. ஆனால் இந்த அம்மாளுக்கு இந்த வியாதி வந்ததுனால இந்த 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 மருத்துவர்களுக்கே அவங்களை மூளையை குழப்பின ஒரு காரியம். இது எப்படியாவது சுகப்படுத்திடணும், இந்த அம்மா நம்மளை தேடி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி. பணம் என்பது 2வது காரியம்.
எல்லாம் முயற்சி பண்றாங்க, எல்லாரும் முயற்சி பண்றாங்க. சற்றாகிலும் குணமடையாமல் கொஞ்சம் கூட குணமடையல. ஆஸ்தியும் போச்சு, பணம் எல்லாம் காலி. சற்றாகிலும் குணமடையாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சற்றாகிலும் குணமடையாமல் இருக்கும் பொழுது அதிக வருத்தப்பட்டால், மிகவும் வருத்தப்பட்டால், வேதனை அடைந்தால் என்று அது சாதாரண பாடல்ல, அது பெரும்பாடுன்னு சொல்லியிருக்கு. சாதாரண பாடுன்றது சின்ன கஷ்டம், பெரும்பாடு என்று சொல்றது அது பெரும்பாடு தான். இது பெண்களுக்குள்ள வியாதி, மாதவிட கோளாறுன்னு சொல்லுவாங்க. வயதுக்கு வந்த பிள்ளைகள் அதிலிருந்து அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால வரையில் இந்த மாதவிடாய் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு அது ரொம்ப சங்கடத்தை உண்டாக்காது, சிலருக்கு அது அந்த மாதவிடாய் ஏற்படும்போது 2-3 நாள் கஷ்டப்படுவாங்க, வலியினால, வயிற்று வலியினால அது கஷ்டப்படுவாங்க. அப்புறம் சரியாயிடும். இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அது பெரும்பாடாக இருக்கிறது. உதர ஊரல் ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்ட போது உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு சொன்னா, அந்த மாதவிடாய் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து இரத்த போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, உதர ஊரல் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த பெண்ணுடைய சரீரம் என்ன ஆகும்? உதரப்போக்கு ஏற்பட்டால் என்ன ஆகும்? இரத்த ஊரல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? சாதாரணமாக பிள்ளைகள் ஒரு 13 வயசுலாம் இப்போ வயசு வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி வருஷம் 12 சொல்லிட்டு, 13, 12, 25 வயசு. 22 வயசு வரைக்கும் இந்த பெண் இந்த வியாதினால பட்ட பாடு என்பது அது பெரும்பாடு தான், சாதாரண பாடல்ல, பெரும்பாடு. டாக்டர் கைவிட்டாங்க. வேற யாரும் இந்த அம்மாட்ட ஆலோசனை சொல்ல முடியாது, சொல்ல விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நடந்த காரியம் என்ன? இவருடைய நிகழ்காலம் அப்படி சொல்லும்போது, இவள் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். என்ன கேள்விப்பட்டிருப்பா? ஆண்டவர் அற்புதம் செய்து வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லா வியாதியஸ்தரையும் சுகமாக்கிற்று. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் சுகப்படுத்திற்று. அப்போ அவரை எல்லாரும் நெருக்கி தொட வேண்டும் என்று விரும்புகிறாங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லி, இந்த காரியத்தை பார்த்த மக்கள் இந்த அம்மா இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீ நிறைய வைத்திய இடத்துல போனியே, உனக்கு சற்றாகிலும் குணமடையிலையே, நீங்க பெரும்படுவர்களாக இருக்கிறீங்க, வருத்தப்படுறிய, வேதனை நீங்க மாட்டேங்குது, உதரத்தின் ஊரல் நிற்க மாட்டேங்குது, இயேசுநாதத்துல போ, உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை தருவார், சுகம் தருவார் என்று அவங்க சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டால் என்று எழுதியிருக்கு. 1 பேதுருல வாசிக்கும் போது பேதுரு என்ன சொல்றாருன்னா, 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் அப்புறம் அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து யாராவது விசாரித்து கேட்டால் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்கள்ல செய்திருக்கிறவர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் வாய மூடிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரா, ரட்சியை பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தினாரா, அதை பற்றி நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி பேதுரு எழுதுகிறார். இப்போ இந்த அம்மாட்டத்தில் யார் போய் சொன்னாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்ட போது என்ன நடந்தது?
அவங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தது, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்துல எண்ணினாள் என்று எழுதி. இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல உள்ளம் என்னவென்றால், நான் ஆண்டோடத்துல போய், நான் கேள்விப்பட்டபடி ஆண்டோடத்துல போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட சுகமாவேன் என்று சொல்லி அவங்க புறப்பட்டாங்க. போன பொழுது அங்க திரளான ஆட்கள் ஆண்டவரை சுற்றி இருக்கிறாங்க. இவங்க முண்டி நுழைஞ்சிட்டு உள்ள போக முடியாது. ஆண்டவர் இந்த பெண்ணுடைய நிலைமை அறிந்தவர் அவளுக்கு வந்து சேரக்கூடிய அளவிற்கு வழி ஒழுங்குபடுத்தி இருந்தார். பைபிளை வாசிக்கிறோம், மனசருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராயிருக்கிறார், தாங்க திராணி தருவார், தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று எழுதியிருக்குது. இந்த அம்மாளுக்கு போக்கை உண்டாக்கினார். போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. ஆனா இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்திரீ போய் அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள் என்று எழுதி. அப்படி சொன்னா ஆண்டவர் வந்து வஸ்திரம் போட்டிருப்பார், அப்புறம் அவருக்கு மேல் வஸ்திரம் போட்டிருப்பார். அப்போ அந்த வஸ்திரத்துல அந்த ஓரம், ரெண்டு வஸ்திரத்தினுடைய ஓரமும் கிடைத்தது. அதை போய் தொட்டார். அப்ப பார்த்தா அவளுக்கு உடனே நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் தொட்ட உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, வேதனை நீங்கி ஆரோக்கியமானதை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள் என்று எழுதி. ஆண்டவர் இயேசு ஒருவனை ரட்சித்தால், ஒருத்தியை ரட்சித்தால், ஒருவனை குணப்படுத்தினால், ஒருவனை சுகப்படுத்தினார், அது உணர்வுபூர்வமான காரியம். அந்த உணர்வு இல்லை என்றால் நான் எப்படி அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவ்வளவு கூட்டங்கள் நடந்து இருக்கிற காலத்துல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்ரீ திரும்பி பார்த்து என்னை ஒருவர் தொட்டது உண்டுன்னு சொல்றார். அப்ப சீசர்கள் விளங்காம அவங்க சொல்ற கருத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீரு, அதை எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சுற்றிலும் பார்த்தபோது அந்த பெண்ணு கொண்டு விலகிச்சு. ஆண்டவர், நான் தொட்டேன், அந்த உதரத்தின் ஊரல் நின்று போச்சு, வேதனை நீங்கி சுகமா இருக்கிறேன், என்னை தொட்டது ஒருவர் உண்டுன்னு சொல்லி சொல்றாரு, அப்ப நான் மறந்திருக்கவில்லை என்று சொல்லி அந்த அம்மா அவ்வளவு பெரிய கூட்டத்துல முதல்ல பின்னால நின்றாங்க, இப்ப முன்னால வந்து அவருக்கு முன்னால விழுந்தாங்க. விழுந்து காரணத்தை சொன்னாங்கன்னு சொல்லி எழுதி. விசுவாசிகளான தேவ ஜனங்கள், உங்களுக்கு கர்த்தர் மருத்துவத்துறை செய்ய முடியாத, உலக மார்க்கங்கள் செய்ய முடியாத, சபைகள் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் செய்திருந்தால் நீங்க ஏன் மறைஞ்சிருக்க விரும்புறீங்க? அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அவரிடத்திலிருந்து வல்லமை விவரப்பட்டது போன போது அவருக்கும் தெரியும். அந்த அம்மா சரி அந்த வஸ்திரங்களை தொட்ட போது வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை சரீரத்தில் உணர்ந்தார். அவருடைய வருங்காலத்தை பற்றி நினைக்கும் பொழுது அவள் வந்து விழுகிறார். அது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் நம்மை ரட்சித்தால், ஆண்டவர் நம்மை குணமாக்கினார், இதற்கு நன்றி கடனை நாம் செய்ய வேண்டிய கடமை வந்து விழுந்துட வேண்டியது. அவர் பாதத்தில் விழுந்துட வேண்டியது. 10 பேரை சுகப்படுத்துகிறார். ஆசாரியர்கள் வந்து அவன் குஷ்டரோகின்னு தான் சொல்லுவான், அவனுக்கு குணம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆசாரியரை விட பெரியவர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டார் 10 பேருக்கு. எல்லாரும் ஓடி போனாங்க, ஒருவன் ஓடி வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்?
சுகமானவள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? இந்த ஸ்திரீ மறந்திருக்க விரும்பினார். ஆனால் ஆண்டவர் அவள் மறந்திருக்க விருப்பமில்லை. சுற்றிலும் பார்த்தபோது புரிஞ்சு போச்சு, ஆண்டவர் என்ன அவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நான் அவரிடத்துல போய்த்தானே ஆக வேண்டும் என்று போய் விழுகிறான். விழுந்தாள் என்று சொன்னால் இது ஆராதனை குறிக்கிற ஒரு காரியம். நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கும் போது, என்னை சுகப்படுத்தி இருக்கும் போது நான் அவரை எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? அவருடைய பாதத்தில் விழுந்த போது இந்த அம்மாளுடைய நிலைமை என்ன தெரியுமா? இருந்த பணமெல்லாம் போச்சுல, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்திருக்கு செலவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ ஏழையிலும் ஏழை. தாவீது என்ன சொல்லுகிறார்? இந்த ஏழை கூப்பிட்டான். அப்புறம் ஆண்டவருடைய சமத்தில் விழும்போது, நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. என்னுடைய இத்தனை வருஷ வியாதியில 12 வருஷத்துல என்னை யாரும் நேசிக்காமல் இருந்த போது, மருத்துவத்துறை எனக்கு உதவி செய்யாமல் இருந்த பொழுது, நீர் எனக்கு உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரே காரணத்தினால இந்த சுகத்தை தந்திருந்தால் நான் உண்மை ஆராதிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்தாங்க? ஒரு புழுவாக தாழ்த்தி, நான் ஒண்ணுமில்லாதவள் தான் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விழுந்த பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றார்? எது புத்தி இல்ல ஆராதனை, உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அதுவே புத்தி இல்ல ஆராதனை. இந்த அம்மா நன்றி பெருக்கோடு அந்த காரியத்தை செய்தாள் என்ற வரலாறு நான் பார்க்கணும் இல்லையா? ஆண்டவருக்கு முன்னால விழுந்த போது உண்மையை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொன்னாள். என்ன உண்மை? ஆண்டவரே, நான் 12 வருஷம் இந்த பெரும்பாடு உள்ள நிலைமையில எலும்பு தோலுமா போனேன். எந்த மருத்துவமும் என்னுடைய சரித்திரத்தில் கிரியை செய்யல. ஆனால் நீர் எனக்கு கிரியை செய்தில்லையா அப்படி சொல்லி, நான் உங்களுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதுனாலதான் இப்போ வேதனை நீங்கி சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. உண்மையெல்லாம் சொல்றாங்க. இனி பொய் சொல்ல முடியுமா? விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளை, உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கும் பொழுது, உங்களை சுகப்படுத்திருக்கும் போது நீங்க ஏன் பொய் பேசணும்? உண்மையை சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அப்புறம் அவருக்கு அறிவித்தாள்னு சொல்லி, ஒன்று எல்லா ஜனங்கள் மத்தியில மறந்திருக்க விரும்பினா, நான் ஒரு பிளவனமான பெண்ணாச்சே, இவ்வளவு பேர் குடியிருக்கிற இடத்துல போய் நான் எப்படி சொல்ல? வாய் திறந்தா எனக்கு வாய் உளறனாலும் உளருமே, கை காலெல்லாம் ஆட்டம் கண்டாலும் கணுமேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது. ஆண்டவர் அவர் சுற்றி பார்த்தோன்னு அந்த பயமெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. வந்து விழுந்தாங்க ஆண்டவருடைய காலில். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சுகம் எவ்வளோ ஆச்சரியமானது. அப்புறம் ஆண்டவர் அந்த அவருக்கு சொன்னால், யாருக்கு? முதல்ல உண்மையெல்லாம் சொன்னால், அப்புறம் அவருக்கு சொன்னால் அப்படின்னு அவருக்கு அறிவித்தால் நீடி. ஆண்டவருக்கு அறிவு சொன்னால், ஆண்டவரே நீர் தான் எனக்கு சுகம் கொடுத்தி. இப்போ ஆண்டவருக்கு சொன்னால் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு, அதாவது அவருக்கு அறிவித்தால் நீடி இருக்குதே அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அறிவித்தாள்னு சொன்னா இதை வேறவங்கிட்ட போய் சொன்னா என்ன விளங்கு? ஆண்டவருக்கு விளங்கும். ஏன்னா அவர் தான் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இவளுக்கு விளங்கும். இவர் தான் அவருடைய வல்லமை விளங்கி என்னுடைய சரீரத்தில் தான் பூரண சுகம் பெற்றிருக்கிறேன் இவருக்கு விளங்கும். அதனால அவருக்கு தான் அதை அறிவிக்கலாம். இவங்களுக்கு அறிவிச்சா விளங்காது. அப்படி சொன்னா இவங்க எப்போ விளங்குவாங்க? இந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க. போகல. அந்த அம்மா ஆஸ்பத்திரி ஒரு டாக்டரையும் தேடி போகல. அப்போ உண்மையில அந்த அம்மா ஆண்டவருக்கு முன்னால் சொன்னது உண்மைதான். நான் பூரண சுகம் பெற்று ஆண்டவர் வல்லமை என்னுடைய வாழ்க்கை கிரி செய்ய சொல்லி அந்த அம்மா சொன்னது உண்மைதான். அப்புறம் முந்தி பார்த்துருக்கோம், எலும்பு தோலுமா இருந்த பெண்ணு இப்ப நாட்கள் செல்லும்போது பார்த்தா இப்ப சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உள்ள மாதிரி அந்த சரீரம் நல்லா தேறி வருகிறது. அதனால ஆண்டவருக்கு சொன்னா உடனே விளங்கிடும். உலக மக்களுக்கு சொன்னா உடனே விசுவாசிகளுக்கும் விளங்காது. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க விளங்கிடுவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அந்த அம்மா அறிவித்தாள்னு சொல்லி, அதற்கு காரணமா இருந்தது யாரு? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிடத்திற்கு நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்டால் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி எரியுது. சரி,
ஆண்டவர் அவளுக்கு செய்தது என்ன? ஒன்று, பரிபூரண சுகத்தை தந்தார். வேதனை நீங்கி போச்சு. ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாத, கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இவங்க ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. தேடி விடுறத பார்த்து, ஆண்டவர் இயேசு இந்த பெண்ணுக்கு யார் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சதை பற்றி ஜனங்கள் வாயார புகழுவாங்க. ஆண்டவர் அந்த ஆளுக்கு சொன்ன காரியம் என்ன பார்த்தீங்களா? மகளே அப்படின்றார். இந்த அதாவது வந்து விழுந்த போது சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல சுகமானதுக்கு முந்தி சொல்லலை. அவ வந்து ஆண்டவருடைய பாத்திரம் விழுகிறாள் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? மகளே. இந்த பெண் இந்த 12 வருஷம் வியாதியா இருந்த பொழுது அதனுடைய தோட்டத்தை பார்த்தா அதுல கையில காசும் கிடையாது. யாராவது இவங்க இந்த இந்த பெண்ணை மகளேன்னு சொல்லலாமா? சொல்லி ஏதாவது நடக்க போகுமா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே. என்ன பாசமுள்ள தெய்வம்! அவ இவ்வளவு நாளும் பாதிக்கப்பட்டாலே, நான் என்னை இவ்வளவு நாள் அவளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை போச்சு. ஆனா இப்ப இந்த நாளை பயன்படுத்தினாலே பூரண சுகத்தை பெற்றுக்கொண்ட மகளே. அப்புறம் சொல்றார், திடன்கள் சொல்றார். இத்தனை வருஷ காலம், 12 வருஷ காலம் பலவீனம் 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 பலவீனம். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டியதனுடைய காரணம் என்ன? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திடன்கள் சொன்ன உடனே, அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு புது பலன் வந்தது மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க திடன் கொண்டாங்க. அதோட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ ஏன் பேர்ல தானே விசுவாசம் உள்ளவளா என்ன தேடி வந்த? என்னுடைய வசனத்தை ஓரத்தின் தொட்டையில வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி நான் பின்னால் சொல்றேன். ஆனா இப்போ என்னாச்சு? நீ திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப எது முக்கியம்? இந்த 12 வருஷம் இருந்த அந்த வியாதி சுகமானது முக்கியமா? இன்னொன்று, ஆண்டவர் இங்கே சொல்றாரு, என் பேர்ல வைத்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொல்றாரு. எது முக்கியம்? ரெண்டுமே இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் முக்கியம் தான். என்னது? நோய் நீங்கணும், ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கணும், எனக்கு ஆண்டவர் பூரண சத்தியத்தை வெளிப்படுத்தணும். அப்புறம் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால்தான் தேவகுமார் சமாதானத்தை உண்டாக்கினார். அதனால இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேர்ல உள்ள விசுவாசம். இன்றைக்கு துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சமாதான ஸ்தானாபதி மனங்கசந்து அழுகுறாங்க. ஆனால் என் பேர்ல வைத்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நான் உனக்கு கொடுத்துட்டேன். உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், உன்னுடைய நோயை குணமாகிட்டேன். சமாதானத்தோட போ. சமாதானத்துக்கு இந்த அம்மாளுக்கு என்ன குறைச்சல் பாருங்க. பழைய கடந்த காலம் வேற, நிகழ்காலம் வேற. இப்ப எதிர்காலத்துல பார்த்தா 13ஆம் வருஷத்துல இந்த அம்மா இனி பலவீனம் என்று இந்த அம்மாட்ட பேசலாமா? உதரப்பெருக்கு என்று இந்த அம்மாட்ட பேசலாமா? இரத்த ஊரல் என்று பேசலாமா? அந்த 12 வருஷத்தை பற்றி இந்த அம்மாட்ட, நீ 12 வருஷமா அப்படி வியாதி இருந்தவ தானே? ஆமா, உண்மைதான். ஆனா இப்ப அந்த வியாதியினுடைய அடையாளமே இல்லை. இப்ப ஆண்டவரிடத்திலிருந்து பூரணமான சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த 13ஆம் வருஷத்தை அவளுக்கு தந்தாரு. அப்படி தருவார் என்று நினைச்சிருக்க முடியுமா? வேற யாராவது தர முடியுமா? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இது யாரால? மருத்துவத்துறையால, டாக்டர்களால நடக்காது, மதவாதிகளால நடக்காது, ஒரு ஆணால ஒரு பெண்ணால் நடக்காது, உலகத்துல எவனாலையும் நடக்காது. ஆண்டவர் இயேசுவினால்தான் அந்த காரியம் நடக்கும். என்னாலே உடைய நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் சொல்றாரு. 1962 கல்லூரியில படிக்கும் போது நான் ஆண்டவரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஊர்ல போனேன். அப்போ ஒரு நாள் மத்தியான வேளையில் ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டேன். பெரும் பாவி இமைப்பொழுதுல
2 கொரிந்தியர் 5:14 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினான். அந்த நிமிஷத்திலேயே அதுவரையில நான் விரும்பி செய்த எல்லாத்தையும் பற்றின வெறுப்பும், அதுவரையில நான் எதை விரும்பவில்லையோ அதை பற்றின பெரிய விருப்பத்தை ஆண்டவர் அந்த மத்தியானம் 12லிருந்து 3 மணி வரையில அந்த நிச்சயத்தை எனக்கு தந்தார். அப்புறம் ஆண்டோடைய ஊழியத்தெல்லாம் அழைப்பு பெற்று வரும் பொழுது என்னுடைய சரீரத்தில் நிறைய வியாதிகள் இருந்தது. அப்போ மதுரையில் நான் ஊழியம் செய்த காலத்தில் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வர விரும்பின பொழுதும் டாக்டர் ஐயா ஊழியர் தேவ ஊழியர் சரி என்ற போய் நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு ஊழியத்துக்குள்ள அழைப்பு இருக்குது. என் முகத்தை ஒரு மாதிரி பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த ஒரு எமோஷனலில் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு சொல்கிறான் போல தெரிஞ்சு அவர் ஒன்றும் பதிலும் பேசலை. கடைசியில் நான் சுதந்திரமாக ஊழியம் செஞ்சுட்ருக்கேன். அப்புறம் தான் அழைப்பு வந்தது, ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். மதுரையில் நிறைய இடங்கள் எல்லாம் போவேன். ஒரு ஜில்வாஸ்ன்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இறந்துருப்பார், எத்தனை பேர் இறந்துருப்பார். அப்போவே ரொம்ப வயசானவர். முத்துசாமி, பரவாயில்ல, நீ பாவியாக இருந்து இப்போ நல்லா ஊழியம்லாம் செய்கிற, ஆனால் என்னவோ தெய்வம் உனக்கு இந்த சரீரத்தில் இவ்வளவு வியாதிகளை அனுபவிச்சிருக்கிறாரு, நீ அதை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்கிற, பரவாயில்ல, சந்தோஷம் செய். உனக்கு 3 மாதம் தான் கேரண்டி தருவேன், 3 மாதத்தில் செத்து போயிடுவேன். அந்த 3 மாதத்தில் ஊழியத்தை செஞ்சிருன்னு சொன்னார். உண்மையில் நான் சொல்கிறேன், அந்த 3 மாதம் கூட நான் இருப்பேனேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய கண்ணு, என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிருந்தது. என்னுடைய பாவ வாழ்க்கையினால் சிகரெட்டை குடிச்சது, சினிமா கொட்டையில் கிடந்து கெட்ட பசத்தை படிச்சது, வாய் நிறைய தூசண வார்த்தையில் பேசிக்கிட்டெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த பாவ வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்திருந்தேன். என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய அழைப்பு பெற்று வால்பாறைக்கு வந்த பிற்பாடு இந்த கிளைமேட்னால் சில வியாதிகள் இல்லாமலே போச்சு. இப்போ இத்தனை வருஷ காலத்தில் பாருங்கள், உயிரோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன். நான் போதுமான அளவு சாப்பிட்டவனும் கிடையாது, ஓய்வெடுத்தவனும் கிடையாது. இன்றைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இப்படி சாப்பிட்டு எப்படி இப்படியெல்லாம் பேச முடியும்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆண்டவர் வல்லமையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் ஆண்டவர் என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி என் ஆயுசின் வருஷத்தை விருத்தி அடைய பண்ணிட்டார். பிறந்த நாளை பெற்று பலரும் எனக்கு வாழ்த்து சொல்லும்போது, நீங்கள் இன்னொரு 10 வருஷம் இருப்பீங்கன்னு வாழ்த்து சொல்கிறாங்க. 10 வருஷம் இருந்தால் நடக்க முடியுமான்னு தெரியாது. அவ்வளவுலாம் வேண்டாம் ஆண்டவரை, நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் நான் இந்த கை நல்லா எழுதணும், இந்த கால் நல்லா நடக்கணும், நல்ல வாய் திறந்து பேசணும், அதுக்கு பலம் தாங்க. அப்படி தான் இந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். இது முதலாவது அந்த 12 வருஷம் அந்த ஸ்திரியை பெற்று. அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படும் இல்லையா? அது அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஜெபாலயத்தில் வந்து போதனை பண்ண போகிறார். அப்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் இயேசு ஓய்வு நாளில், அதாவது மேலே வருது 11ஆம் வசனத்தில், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிவர முடியாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மையப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடினால ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னான். கர்த்தர் அவனுக்கு பிரத்யுத்தரமும், மாயக்காரனே, உங்களிலே எவனும் ஓய்வு நாளிலே தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்திகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த வரலாறை நாம் பார்க்கும்போது
18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இவளை பற்றின்னு சொல்லலாம். இவளுக்கு 3 காலம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். கடந்த காலம் என்ன? ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஆபிரகாம் விசுவாசியானார். அது கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லியிருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம் குமார்த்தி என்றது யூத யூதத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, அப்படி அதைத்தான் சொல்றார். ஆனா சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிற வரைக்கும் இவன் குணப்படைய மாட்டா, இவன் ரட்சிக்கப்படவும் மாட்டா. அதனால இவளை விடுதலையாக்குறதுக்காகத்தான் ஆண்டவர் அங்கே வர்றார், ஆண்டவர் அங்கே இருந்தார். இவருடைய கடந்த காலத்தை பற்றி பார்த்தால் பேரளவில் ஒரு ஸ்திரீ, யூத ஸ்திரீ. ஆனால் கூனியான ஸ்திரீ, கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. அப்படி சொன்னா இது யார் செய்தது? மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாளுக்கு கூட வந்து எலும்புல என்னமோ ஒரு தகராறு, அதனால அப்படி கூடி போச்சு, அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. இது எலும்புல ஏற்பட்ட தகராறுனால ஏற்பட்ட கூணல் அல்ல. இந்த சாத்தான் கட்டி இருந்தான் பார்த்தீங்களா, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ. ஒவ்வொரு நாளையும் அவளுக்கு எவ்வளவு பலவீனம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வருஷக்கணக்கா 18 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, 18 வருஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சார். தனக்காக அவர் ஜெபிச்சது அங்கதான், வேற எங்கேயும் தனக்கு அவர் ஜெபிக்க மாட்டார். ஆண்டவரே, இந்த பலவீன இந்த என்னை கூட்டு சாத்தானுடைய தூதனா இருக்குது, இது என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதை நீக்கல, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்க வேண்டும் சொல்றார். அப்படின்னு சொன்னா சாத்தான் அவத குட்டினான்னு சொல்ற சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள்ளுன்னு சொல்றாரு. அது சரீரத்தில் ஏற்பட்ட வியாதின்னு சிலர் விளக்கம் சொல்றாங்க. கண்ணில் ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவருக்கு தீராத பிரச்சனையா இருந்தது, அதனால ரொம்பவே பலவீனப்பட்டார். அவர் சரீர தோற்றம் அற்பமா இருக்குன்னு சொல்லி கூட மற்றவங்க பேசுனாங்கன்னு டெய்லி. மாபெரும் அப்போஸ்தலராகிய ஆண் தன்மையுடைய அவனுக்கே அந்த பலவீனத்தை தாங்க முடியாம 3 முறை ஜெபிச்சாரு. இந்த பெண்ணை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்ரீன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஒரு நடுத்தர வயசெல்லாம் தாண்டினவங்க தான். பலவீனம் பலவீனம் பலவீனம். அந்த பலவீனம் உங்களுக்கு வந்தா தான் தெரியும். கூட இவ்வளவு வேணும், அதாவது நிமிர முடியாத கூடின்னு சொன்னா நம்ம நல்லா நடக்கிறோம், நிமிர்ந்து நடக்க பண்ணினார் தேவன் வேதத்துல எழுதியிருக்குது. ஆனா இந்த அம்மா கூணுச்சுன்னா பூமியை தவிர வேற எதையுமே பார்க்க முடியல. இந்த கிழமை பேசாம வீட்டுல கிடக்க முடியாது, எதுக்கு இந்த கூணலோட சேர்ந்து ஆலயத்துக்கு வரும்னு சொல்லி அது பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி. எனக்கு ஒரு வெளியேற பெற்ற ஆத்மா இருக்குது, நான் ஒரு யூத பெண்மணி, இங்க ஜெபாலயம் இருக்குது, நான் போகணும் இல்லையா? வந்தபோதுதான் ஆண்டவர் அங்க சந்திச்சாருன்னு எழுதி. சரி, கடந்த காலத்துல சாத்தானை என்ன பண்றான் பாத்தீங்களா? சாத்தானுக்கும் இவளுக்குள்ள தொடர்பு என்னவென்றால், அவளை பலவீனப்படுத்துறான். அப்புறம் அவளை கட்டி வைத்து ஆண்டவரே சொல்றாரு, கட்டி இருக்கிற அவளை நான் விடுதலை செய்ய, சாத்தானால 18 வருஷமா கட்டப்பட்ட அவளை விடுதலை செய்ய வேண்டாமான்னு கேட்கிறாரு. 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறான், கூடால வேற ஆக்கி போட்டான். சரீரம் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே பலவீனம், நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு பயங்கரமான கூணல். சாத்தான் கட்டி இருக்கிறான்னு சொன்னா அவுத்தா தான் வெளியே போக முடியும். கட்டப்பட்ட இடத்துலயே இருக்க வேண்டியது. அது என்ன, அந்த சிறைக்கில் இருக்கிறது மாதிரி. அது பயங்கரமான காரியம் இல்லையா? இது எப்படி இந்த பெண் இதை சமாளிச்சாங்க, பொறுத்து கொண்டாங்க நமக்கு தெரியலங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜெபாலயத்துக்கு வந்தார். இந்த அம்மா அந்த ஜெபாலயத்தில் இருந்தாங்க. அவருடைய நிகழ்காலத்தை பற்றி சொன்னால், ஆண்டவர் அவளை கண்டார் அப்படின்னு. மற்றவங்களும் தான் பார்த்தாங்க, எத்தனையோ பேர் அவரை பார்த்தாங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியல, சொல்லவும் முடியல. ஆனால் ஆண்டவர் அவளை கண்டார் என்றால், அவளை ஆட்டி படைக்கிற சாத்தானை கண்டார், அவளை கூணலாக்கி இருக்கிறதை கண்டார், அவளை பலவீனப்படுத்திருக்கிறதை கண்டார். இந்த சாத்தான் இந்த யூத ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிறதை கண்டார். சாத்தானுக்கும், அதாவது கர்த்தருக்கும் சாத்தானுக்கும்
யூத மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே வந்து அவன் கிரியை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய விஷயத்துல வந்து சாத்தான் கிரியை செய்ய முடியாது, கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது எப்படி பிசாசு கிரியை செய்வான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்க பாருங்க, அந்த குமாரத்தி, அதாவது யாக்கோ ஆபிரகாமுடைய குமாரத்தி, அவளை பிடிச்சி வச்சிருக்கிறான், பலவீனப்படுத்துறேன், கட்டி வச்சிருக்கிறான், கூடலாக்கி போட்டான். ஒரு தெய்வம் இருந்தால், அவர் யூதராக பிறந்து வாழ்ந்து சிலுவையில மரித்திருந்தால், இந்த பெண்ணை எப்படி அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்யாமல் இருக்க முடியும்? அதில் ஆண்டவர் என்ன செய்தார்? கண்டு தம்மிடம் அழைத்தார். இயேசு அழைக்கிறார் அப்படின்றதான் வார்த்தை போடுறாங்க. ஆனா எந்த அளவுக்கு பாசத்தோடு அந்த வார்த்தை உபயோகிக்கிறாங்க நமக்கு சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவர் நேரடியாக அழைத்தார், வேற யார்ட்டையும் சொல்லி கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் அழைத்தார். அந்த அம்மா போனாங்க. போன போது என்ன சொல்றாருன்னா, சிறியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்றார். விடுதலை ஆவாயின்னு சொன்னா இனிமே நடக்க போற காரியம். ஆனால் உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். 18 வருஷமாய் பலவீனம், 18 வருஷமாய் சாத்தான் அடிமைப்படுத்தி இருக்கிறான், 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நீ விடுதலை ஆக்கப்பட்டாய், ஒன்ஸ் ஃபார் ஆல், விடுவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார். அந்த கூணலான ஸ்திரீ அந்த மேல, அவள் மேல கைகளை வைத்தார். 2 கையும் தான் வைத்தார். நடந்தது என்ன சொன்னா, உடனே நிமிர்ந்து அந்த 18 வருஷம் 12 வருஷம் அந்த ஸ்திரீயுடைய அந்த உதரத்தின் ஊரல் உடனே நின்று போயிட்டு, உடனே இங்கே உடனே அவள் நிமிர்ந்து. ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் படிப்படியா செய்ய மாட்டாருங்க. சில காரியங்களை அவர் உடனே செய்தாகணும். அன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு அவர் முடிவுண்டாக்கணும், அடுத்த நாளை தள்ளி வைக்க கூடாது. அன்றைக்கு அந்த பெண்ணை விடுவித்தாக வேணும், அடுத்த நாள் இந்த சாத்தான் கட்டு இருக்கக்கூடாது. அந்த கட்டுல இருந்து விடுதலை. அடுத்த நாள் அந்த பலவீனம் இருக்க, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை. அடுத்த நாள் அவள் வந்து விசுவாசியாக மாற வேண்டும். அந்த நிலைமையில ஆண்டவர் உடனே நிமிர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி சொல்லும்போது, நோய் இப்படிப்பட்ட துன்பத்தை உண்டாக்குது, பாவம் கூட எப்படிப்பட்ட துன்பத்தை உண்டாக்குன்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சங்கீதம் 40:12 வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருந்தது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து வருகிறது. தாவீது இது விசுவாசியான பிற்பாடு அவருடைய அனுபவத்தை பற்றி சொல்றார். சாத்தான் விசுவாசிகளை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவான், சாத்தான் விசுவாசிகளை சரீர நோய்க்கு அடிமைப்படுத்துவான். ஆண்டவர் தாவீதை அந்த நிமிர்ந்து பார்க்க கூடாத அளவுக்கு கூணலான அவனை ஆண்டவர் நூறை பண்ணினார். இந்த சிறியை பார்த்தீங்களா, அவரை நிமிர பண்ணினார். இவருடைய எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, இனி நாம் கூணலாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இனி நாம் பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவள் என்ன செய்தால்? நிமிர்ந்து தேவனை மையப்படுத்தினாள். நிமிர்ந்து அவள் செய்த காரியம் தேவனை மையப்படுத்தினாள். தேவனை மையப்படுத்துறான்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இல்லை 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கின்றா, மனம் திரும்பும்படி, அதாவது மகிழ்ப்படுத்தும்படி அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவங்களுக்கு நிறைய புண்ணு வேதனைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த புண்ணுகள் வந்து வேதனைப்படும் பொழுது ஆண்டவரை மகிழ்ப்படுத்தும்படி அவங்க மனம் திரும்பி இருக்கலாம், ஆனா மனம் திரும்பலைன்னு சொல்லியிருக்கு. மனம் திரும்புதல் மூலமாகத்தான் தேவனை மையப்படுத்த முடியும். இந்த அம்மா சரீரத்துல சுகமடைந்தாள் என்று சொல்லுகிற அதே சமயத்துல ஆண்டவரிடத்துல அந்த அம்மா மனம் திரும்பினாங்க. அதனாலதான் அவங்க தேவனை மையப்படுத்தினாங்க. இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, லூக்கா 23:43 வசனத்துல, ஆண்டவர் பயங்கரமான பாடுகளை சிலுவையை சுமந்து கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி சம்பவத்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறான். பூமியை அதாவது நடுங்கிறது,
திரைச்சலை கிழிகிறது. மருத்துவர்கள் எல்லாம் எழுந்திருக்கிறாங்க, திரைச்சலை கிழிகிறது. இதெல்லாம் பார்த்தபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய இந்த மனுஷன் மெய்யாகவே இவன் அதாவது மெய்யாக அந்த லூக்கா 20 அதில் வாசிக்கலாம். லூக்கா 23:47 மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரனா இருந்தான். இல்ல அதை தயவு செய்து வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தினான். அப்ப இந்த அம்மா தேவனை மையப்படுத்தினான்னு சொல்லும் பொழுது, நான் கூனியா இருந்தேன், பலவீனம் உள்ளவளா இருந்தேன், சாத்தான கட்டப்பட்டவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன காரியத்தை எழுதல, அந்த தேவனை மையப்படுத்துறான்னு சொல்லும்போது அதை இருதயத்தின் ஆழத்தும் சொல்லியிருப்பாங்கன்னு தானே தெரியுது. அப்ப 2 பேருடைய வாழ்க்கையில நீண்ட வருஷங்கள் வியாதியஸ்தர்கள், யாராலும் சுத்தப்படுத்த முடியாது. அவங்களே நினைச்சுப்பாங்க எங்களுக்கு சுகம் கிடைக்கும், நினைச்சிருக்க கூட முடியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய நாளில அவருடைய வேலையில அவங்கள சுகப்படுத்தினார். ஒரு 13வது வருஷத்தை மறக்க முடியாது. அப்புறம் நீண்ட வருஷங்கள் நீண்டது, ஆயுசு நாட்கள் பெருகினது. இந்த அம்மா 18 வருஷத்தோட வாழ்க்கை முடியும்னு நினைச்சாங்க. 19 வருஷம், அப்புறம் நாட்கள் நீடிச்ச வருஷங்கள் பூர்ண ஆயுசு உள்ளவளா அந்த அம்மா காணப்பட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அதாவது நீண்ட வருஷ வியாதி உள்ளவர்களுக்கு நம்முடைய கர்த்தர் இயேசு எவ்வளவு அவசியமானவர். ஆனந்த வசனங்களை ஆசிரியர் நான் ஜெபம் பண்ணுவோம். 1 2 என்றல்ல தேவன் தந்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. 1 2 என்றல்ல நீ செலுத்தும் நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. அல்லேலூயா. 2 என்றல்ல தேவன் செய்த நன்மைகள் கோட கோட கோடியாகுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரி முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஸ்தோத்திரி முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அன்புள்ள பரமபிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பல வருஷ வியாதீஸ்வரருக்கு எவ்வளவு அவசியமானவராய் இருந்தார் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் எவ்வளவு அவசியமாக இருந்தார். இமைப்பொழுதில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவருடைய கடந்த காலம் மாறி நிகழ காலத்தில் கர்த்தர் செய்த கிரியம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு 13ஆம் வருஷம் ஆசீர்வாதமான வருஷமாய் மாறிற்று. அதுபோல் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அந்த எவ்வளவு வேணும் நிமிர்ந்து பார்க்க முடியாத கூணலாக இருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவர் சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை செய்ததுனால அவளுக்கு ஒரு 19ஆம் வருஷம் ஆசீர்வாதமான வருஷமாய் காணப்பட்டது. கர்த்தாவே, இன்றைக்கு இந்த மாதிரி வியாதி உள்ள மக்களையும் நீர் ரட்சிக்கிறீர், இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிற மக்களையும் நீர் ரட்சிக்கிறீர். நீர் அவசியமானவர் என்பதை நாங்கள் வேதவசனத்திலிருந்து பார்க்கிறோம். கர்த்தாவே, தந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதி. இந்த வசனம் பலருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை